வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய காதுகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த என்னென்ன மாதிரியான முறைகளை கடைபிடிக்கணும், குறிப்பாக என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எவ்வளவு வயசானாலும் நமக்கு காதுகள் தெளிவாக கேட்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ எந்தெந்த உணவுகள் செவித்திறனை பாதிக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆரோக்கியமான உணவு முறைகளை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய காது கேட்கக்கூடிய திறனை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். இப்போ அதிக காய்கறிகள் மற்றும் பழங்களை எடுத்துக்கொள்வது காதுகளினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது நம்மளுடைய உடல்ல இம்யூன் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியும் வலுவாக வச்சிருக்கிறதோட தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவத ஆற்றலையும் நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின்கள் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி மற்றும் விட்டமின் டி, அப்புறம் இ போன்ற சத்துக்கள் எல்லாமே நீங்க எடுத்துக்கணும். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்களை நீங்க எடுத்துக்கணும். மேலும் துத்தநாகம், இரும்பு சத்து, அயோடின் சத்து, மெக்னீசியம் சத்து, செலினியம் சத்து மற்றும் அப்புறம் புரத தேவைகள், புரோட்டீனுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை நீங்க இதை எடுத்துக்கணும். நோய் எதிர்ப்பு ஆற்றலை தரக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய ஃப்ரக்கோலியை நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய காதுகளினுடைய ஆரோக்கியம் மேம்படும். காலிஃப்ளவர், பெரி பழங்கள், ஸ்ட்ராபெரி, தக்காளி, பப்பாளி, மிளகுத்தூள் போன்ற உணவுகள் எல்லாத்தையுமே உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய காதுகளினுடைய ஆரோக்கியம் மேம்படும். மேலும் விட்டமின் இ நிறைந்திருக்கக்கூடிய கடுகு உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கலாம். பூசணியை நீங்க உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். அப்புறம் விதைகள்ல சூரியகாந்தி விதைகள்ல உங்களுடைய காதுகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் நீங்க அதே போல வெண்ணெய் மற்றும் மாம்பழம் போன்றவற்றை கூட உங்களுடைய காதுகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஆப்பிள் பழங்கள், வெங்காயம், அப்புறம் இந்த பீன்ஸ், திராட்சை மற்றும் பிளம்ஸ் பழங்கள் போன்ற இது எல்லாமே உங்களுக்கு ஆக்சிடென்ட் தரக்கூடிய உணவு வகைகள்ல இருக்கு. ஸோ இது உங்களுடைய காதுகளினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுக்கு அதிகரிக்கும். துத்தநாகத்தை பெறுவதற்கு நீங்க இந்த விதைகள் மற்றும் நட்ஸை எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, ஓட்ஸ் போன்ற சத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கணும். ஏன் தொடர்ச்சியான இந்த உணவுகளை மொத்தமாக உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடுகளால தான் உங்களுக்கு காது கேட்காம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ அதாவது குறிப்பிட்ட சில ஊட்டச்சத்துக்களை பெறணும் அப்படின்னா இந்த உணவுப் பொருட்களை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. காதுகளினுடைய ஆரோக்கியம் மேம்படும். அண்ட் ஒரு சில பேர் குறிப்பா என்ன கேட்குறாங்கன்னா அதிக உடல் எடை செவித்திறனை பாதிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உடல் பருமன் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு போன்றவை காது கேளாமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆபத்து காரணியாக அமையுது. இப்போ செவித்திறன் இழப்பு மற்றும் உடல் பருமன் போன்றவற்றிற்கு இடையே தொடர்புல முக்கிய ஒரு காரணம் இருக்கு. உங்களுடைய உடல் எடை அதிகமாகும் போது அதிக கொழுப்பு திசுக்களால கேபிலரி சுவர் உங்களுடைய காதுகளில் சிதைக்கப்படும். இது சிதைக்கப்படுவதால உங்களுக்கு காது கேட்கக்கூடிய உணர்திறன் பார்த்தீங்கன்னா உள் காது அமைப்பு சேதமடையும். அதனால உங்களுக்கு இந்த உள் காது அமைப்பு சேதமடைவதால் உங்களுடைய செவித்திறன் பாதிக்க தான் ஆரம்பிக்கும். அதனால உடல் பருமன் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ குறிப்பாக இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தாது சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் டயட்டில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காது ஆரோக்கியமாக இருக்கும். காது கேட்கக்கூடிய திறன் உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். ஸோ இதை எடுத்துக்கோங்க, ஆற்றலாக இருங்க. காதுகளை பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய அந்த செவித்திறனை ஆரோக்கியமான முறையில் பராமரிச்சுக்கோங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.